ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல வந்து நவராத்திரி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க காட்டுற கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. ரெகுலரா நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப டிவைனா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோல நான் காட்ட போற ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்கா வந்து இருக்கும். அதே மாதிரி ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான மாதிரி அங்கேயும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து உடனே பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட இந்த ஃபேஸு. இது வந்து நமக்கு இந்த மாதிரி வுட்டில் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம அலங்காரத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். விளக்கு அலங்காரத்துக்கு, இல்லை நம்ம வந்து அம்பால உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து அலங்காரம் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த மாதிரி கலசத்துக்குலாம் நீங்கள் இந்த ஃபேஸ் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். இதுவே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா பேக் ஆஃப் 8, அதாவது அஷ்டலக்ஷ்மி அப்படியே வந்து உங்களுக்கு பேக் ஆஃப் 8ன்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வாங்கி ஒருத்தவங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இன்னுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ், இது வந்து அதை விட நெக்ஸ்ட் சைஸ். இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லயும் உங்களுக்கு வந்து முகம் வருது. இந்த முக லட்சணம் நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது நம்ம அந்த பாடி வாங்கி வச்சுக்கிறோம்ல கலசம் மாதிரி, அந்த மாதிரி 8 வாங்கி வச்சு 8 லக்ஷ்மி அலங்காரம் பண்ணி ஒருத்தவங்க வந்து நவராத்திரிக்கு வச்சிருந்தாங்க. நான் தீம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ. ஸோ அது வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது. பட் நம்ம அந்த மாதிரி வாங்குறதுன்னு வாங்கலாம், இல்லை இந்த மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அலங்காரம் பண்ணமோ வந்து பண்ணலாம். ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி ப்ளூ கலர், பச்சையம்மன், அந்த மாதிரிலாம் நீங்க வந்து அலங்காரம் பண்ணலாம். பச்சை கலர், அப்புறம் இந்த சமயபுரம் அம்பாள் ஃபேஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ நான் இது வந்து கவர்லேருந்து எடுக்கல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளியரா. நான் பிக்சர் வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பீஸ் நம்ம ஷாப் போய் பார்த்தா ஒரு பீஸ் வந்து 80 ருபீஸோ 70 ருபீஸோ வந்துருக்கும். பேக்காக வாங்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இதுவுமே வந்து நல்லா கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 5, பேக் ஆஃப் 6 இந்த மாதிரி இருக்கிற பர்சஸை லாஸ்ட் வீடியோலையும் நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து காட்டியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஜூட் மெட்டீரியலில் வரும். இது வந்து ஃபுல்லி இந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியலில் வந்து வருது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்குது. ஸோ யாருக்கு இது யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மல்டிபர்பஸ் பவுச் மாதிரி நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸை, இல்லை ஏதாவது நம்ம ஜுவல்லரிலாம் கூட வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்ல வந்து இருக்கு. சில்க் மெட்டீரியல்ல, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டர்ட் டிசைன் வர்ற மாதிரி பவுச்சஸ், இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வர்றது, கலம்கரி பிரிண்டட் வர்றது, அந்த மாதிரி எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு கிஃப்டா இருக்கும். இந்த மாதிரி ஸ்லிங் பேக் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயும் வந்து பார்த்தோம். இதுவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல ப்ரைஸஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப கியூட்டா இந்த மாதிரி ஒரு போ டிசைனோட வந்து வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் வந்து இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுல வந்து ஒரு பார்ட்டிஷன் வித் சைட் ஜிப்போட வந்து வந்தது. இது வந்து உங்களுக்கு 2 பார்ட்டிஷன் வந்திருக்கு. ஒன்னுத்துல வந்து நம்ம ஃபோன் அந்த மாதிரி வச்சுட்டு, இன்னொன்னுத்துல கேஷ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கலாம். டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ப்ராடக்டா இது வந்து இருக்கும். கிஃப்டிங்னு நமக்கு வந்து கொடுக்குறப்போ அவங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணுறப்போ ஒரு தடவையும் நம்ம ஞாபகம் வரும். அந்த மாதிரி இதுவுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து இக்கட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கட்னா நமக்கு வேற டிசைன்ல வரும். பட் இது வந்து இக்கட் பிரிண்ட், அதாவது கிளாத் மெட்டீரியல் மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து ஈஸியா மெயின்டெனன்ஸும் வந்து ஈஸியா இருக்கும். இதுமே வந்து உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சைட்ல கொடுத்துருப்பாங்க. நல்ல லென்த் வந்து இது இருக்கும். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சிப்போட குவாலிட்டி, கிளாத்தோட குவாலிட்டி, பேஸ் வந்து பாருங்க இவ்வளோ அகலம் இருக்கு. இது தனித்தனியாக பார்க்குற கிஃப்ட்ஸ் விட இந்த மாதிரி பேக்காக நீங்கள் வந்து பார்க்குறப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கலாம். அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இதெல்லாம் கிடைக்கும். நான் வந்து பேக் ஆஃப் 5, பேக் ஆஃப் 4 காட்டினல அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 12. இந்த மாதிரி சில்க் மெட்டீரியலில் எம்ப்ராய்டர்டு எல்லாமே வந்து நல்ல ட்ரெடிஷ்னலான வைப்ரண்ட் கலர்ஸில் வந்து இருக்கும். இந்த மாதிரி நவராத்திரிக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது.
ஸோ இது வந்து எல்லா கலர்ஸுமே எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் தான். எகெயின் இதுவுமே வந்து மல்டி பர்பஸ் தான். நம்ம வந்து கல்யாணத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் வந்து சாரி பட்டு சாரிலாம் கட்டுறப்போ கையில் இந்த மாதிரி பவுச் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இந்த எம்ப்ராய்டர்ட் ஒர்க் எல்லாம் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்கறதுனால நல்ல வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது. இதில் ஒரு பவுச் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, அதுக்கப்புறம் கேஷ் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி, இன்னும் ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ் நீங்கள் வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து காயின் போட்டு வச்சுக்கிற மாதிரி, டக்குன்னு எடுக்கிற மாதிரி கேஷ் நீங்கள் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இந்த கலர்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பேக் ஆஃப் 12. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட். இது வந்து பேக் ஆஃப் 4 இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டர்ஸ், கோல்டன் கலரில் கேண்டில் ஹோல்டர்ஸ் மாதிரி. இதுவுமே வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு கேண்டில் வச்சு, இல்லை நடுவில் கேண்டில் வச்சுட்டு சுற்றி பூ வச்சு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம் சுவாமிக்கு முன்னாடி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக நம்ம வந்து கொடுக்கலாம். அகைன் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களுக்கு சூஸ் ஆகுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் தான், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க கோல்டன் கலரில். இது மாதிரி கீழே வந்து ஒரு பேஸ் வரும், அழகா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி குவாலிட்டியில இருக்கிறது வந்து நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா பெயிண்ட் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அதையும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து நான் நிறைய அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வந்து தண்ணி ஊத்தாம சும்மா பூ அலங்காரம் இல்ல கேண்டில் மட்டும் வச்சு நீங்க அலங்காரம் பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுலயே வந்து உருளி எல்லாமே வருது இந்த மாதிரி கோல்டு பெயிண்டர்ல. அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துடுது. அதனால பூ அலங்காரத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட் கலெக்ஷன்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிச்வாய் டிசைனோட, இந்த மாதிரி கிருஷ்ணர் டிசைனோட எல்லாம் வந்து வரும். இதுலயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சைசஸ் ஷேப்ஸ்ல எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வாங்கிட்டு இது உள்ள வந்து வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பழம் ஏதாவது ஒன்று போட்டு அப்படியே வச்சு தாம்பூலமா இதை வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டைனிங் டேபிள் மேல, நம்ம பூஜா ரூம்லயும் நம்ம ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், திரி அதெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், கேஷ்யூஸ், பாதாம், ரெய்சின்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல என்ன அழகா இருக்குன்னா இது ஒரு ஹேண்டிலோடையும் வந்து வருது. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்க்ரப் எல்லாம் வச்சு தேய்க்காம அழகா மெயின்டைன் பண்ணோம்னா பெயிண்ட் போகாம நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து உருளி ஷேப்ல வந்து இருக்கு இந்த பாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இது போட்டு கண்டெய்னர், நம்ம நார்மல் கண்டெய்னர் ஷேப்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸஸும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சுவாமி ரூம்ல ஸ்டோர் பண்ணோம்னா தண்ணி படாம நம்ம கொஞ்சம் லாங் லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஹேண்டில் க்ளோஷர் எல்லாமே நல்லா பக்காவா இருக்கு. நம்ம இன்கேஸ் நீங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கனாலும் இது வந்து பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இதுல இந்த கிருஷ்ணர் டிசைன் பாருங்க, மாடோட ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கா ஹேண்ட் பெயிண்டட் அகல் விளக்கெல்லாம் வந்து வருது. இதெல்லாம் வந்து இந்த மண் விளக்கு தான், அது அப்படியே கொடுக்காம இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டடா ரொம்ப அழகான வைப்ரண்ட் கலர்ஸ்ல பெயிண்ட் பண்ணிட்டு உள்ளேயுமே வந்து ஃப்ளாரல் டிசைன்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயே எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான கலர்ஸ், பர்பிள், ரெட்டு, பிங்க். ஸோ அந்த மாதிரி இதுல எவ்வளோ பேக் வேணுமோ அவ்வளோ பேக் நீங்க வாங்கிக்கலாம். 24, 12, 50 எல்லாம் கூட வந்து அவைலபிளா இருக்கு. இதுவுமே வந்து தாம்பூலத்துல வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். அகல் விளக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பூஜை ரூம்ல விளக்கேற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்கு தீபாவளிக்கு, கார்த்திகை அப்பெல்லாம் விளக்கேற்றுறதுக்கு கூட இந்த மாதிரி பெயிண்டட் அகல் விளக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா அழகா இருக்கும். நிறைய வந்து நம்ம பர்ஸ், பவுச் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்துருக்கோம்ல, அதுலயே இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்டான சைஸ்ல இருக்கிற செட் ஆஃப் 10 சில்க் மெட்டீரியல்ல இருக்கிற பவுச் தான். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும். பட் இதுல வந்து நம்ம போன் வச்சுக்க முடியாது. கொஞ்சமா காயின்ஸ் வச்சுக்கிறது, ஜுவல்லரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, குட்டி குட்டியா நம்ம வந்து ஏதாவது மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டு போகலாம். இது வந்து பர்பஸ் என்னவா இருக்குமோ என்னமோ தெரியல, ஆனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதுலயே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற பவுச்சும் இருக்கு, உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல நார்மல் பர்ஸ் ஷேப்லயும் இருக்கிற பவுச்சும் வந்து இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா பட்டு டிசைன் மாதிரி வரதுனால, இந்த ஜரி ஒர்க்லாம் வந்து வரதுனால கொஞ்சம் இது வந்து காஸ்ட்லியா இருக்கு. இது வந்து பேக் ஆஃப் 10 பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி யானை, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஜரி டிசைன்ஸ் எல்லாமே நல்ல ட்ரெடிஷ்னலான ஃபுல்லா ஜரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் இது. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி பர்ஸ் வந்து எடுத்துக்கிறப்போ சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜரி ஒர்க் தான். ஸோ இதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேர் பண்ணி எடுத்துக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிவைனா இந்த மாதிரி சுவாமி படம்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸோட அப்படியே ஸ்டாண்ட் மாதிரியே வந்து வருது. இதுல வந்து செட் ஆஃப் 4 விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி அப்புறம் குபேரர் இந்த மாதிரி செட் ஆஃப் 4 வந்து வருது. ரொம்ப குட்டியா இல்லாம இது கொஞ்சம் நல்ல பெருசாவே வந்து இருக்கு. கொலுலயே நம்ம வந்து விநாயகர், துர்காலட்சுமி, சரஸ்வதி எல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எம்டிஎஃப்ல பண்ணது ஏதாவது கூட நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நம்ம கோகுலத்துல கிருஷ்ணரை சுத்தி கோபியர்கள் ஆடுற மாதிரி அப்புறம் கிருஷ்ணர் ராதா எல்லாமே வந்து இந்த மாதிரி எம்டிஎஃப்ல நிறைய பேக் ஆஃப் 10 பேக் ஆஃப் 20 எல்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ஏதாவது தீம் பேஸ்ட் வந்து வைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே என்னால குழு வாங்க முடியாது, பொம்மைகள் வாங்க முடியாதுன்னா நடுவுல கிருஷ்ணர் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பொம்மை வாங்கி நம்ம சுத்தி வந்து செட் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டோட வந்து கொடுத்துருக்காங்க. நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி ஒரு ஒரு கட் அவுட்டுக்குமே அவங்க வந்து குட்டியா மாலை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சுவாமி ரூம்ல கூட படத்துக்கு பதிலா இந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகத்துக்கு பதிலா இது மாதிரியும் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். பாருங்க, மாலை போடுறதுக்கு, பூ போடுறதுக்குலாம் அழகா வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு இந்த தாமரை கூட தத்ரூபமா எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க.